Praise Lord, welcome to this video. அது நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா இவங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்களா அப்படின்னு நம்முடைய அண்டை அயலகத்தார் நம்மளை வாட்ச் பண்ணுறத நம்ம நிறைய தடவை பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்கிட்டேயே அன்எஜுகேட்டட் லேடிஸு கூட இருக்கிறாங்க. அவங்க சில சமயம் நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் ஃபெயிலியர் ஆகி நம்ம அந்த தெருவுக்கு போகிறோம் அப்படின்னா என்னத்தை படிச்சுங்க இங்கிலீஷில் அப்படின்னு அவங்க சொல்கிறத பார்க்கலாம். அப்படி இருந்தால் கூட நம்ம படிக்க வேண்டியது அவசியமாக தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ தான் ஒரு ஸ்லோவாக சேஞ்ச் ஆகுது. நம்மளுடைய லேடிஸ் வெளியே வர்றது, ஜாபுக்கு போகிறது, படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம வி ஆர் ஆன் த வேர்ஜ் ஆஃப் சம் சேஞ்ச். படித்தவங்க கூட வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுனா பயப்படுறத பார்க்கலாம். ஸோ நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம அதுக்குரிய ஞானத்தோடு நம்ம இருக்கணும்னா என்னுடைய அனுபவத்தில் அது கர்த்தருடைய திட்டத்தில் தான் அது சாத்தியம் ஆக முடியும். ஏன்னா கர்த்தர் தான் வழி, சத்தியம், ஜீவன் நானே சொல்லியிருக்காரு. வேறு வழி கிடையாது. இது என்னுடைய அனுபவம். ஏன்னா தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அதுக்கு அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஸோ அது ஒரு ஆரம்பம் தான். நம்ம அந்த வழியில் தொடர்ந்து நம்ம நடப்பது தான் ஞானத்தின் வழியாக இருக்குது. இது எப்பவுமே ஒருத்தருடைய குட்டு வெளிப்பட்டுரும். எப்பவுமே அது எப்போ வெளிப்படும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சா வெளிப்பட்டுரும். முக்கியமாக மேரேஜ் அப்படின்னா அது ஒரு பெரிய சோதனையாக ஜனங்களுக்கு இருக்குது. முக்கியமாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அது பெரிய சோதனையாக இருக்குது. இப்போலாம் சாத்தான் முழு மூச்சாக தன்னுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு போராடுறத பார்க்கலாம். அதில் குடும்பங்கள் பிரியணும், சபைகள் உடையணும், அப்படியெல்லாம் முழு மூச்சாக அவங்க இறங்கி இருக்கிறாங்க. இது நான் நிறைய இடத்துல பார்க்குறேன். நிறைய பேர் தன்னுடைய தரிசனத்தை இழந்து போயிருக்கிறத நம்ம பார்க்கலாம். குடும்பங்களும் பிரிஞ்சு போகுது. முக்கியமாக கிறிஸ்தவ குடும்பங்கள் பிரியறத நம்ம பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம அலட்சியமாக இருந்தால் நம்முடைய குடும்பமும் போயிடும். ஏன்னா ஒன்று நம்மளும் ரட்சிக்கப்படணும், நம்முடைய பார்ட்னர் ரட்சிக்கப்படணும். குடும்பம்னா பேசிக்காக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஐதர் ஒன் பர்சன் ஷுட் பி சேவ்ட். அவங்க மற்ற பார்ட்னரும் சேவாகிறதுக்காக அவங்க நான் சொன்ன வசனத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அதில் வருது. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அதுதான் வழி. கர்த்தர் சொன்ன வழி, விசுவாசம், ஜெபம், அது மாதிரி தான் அந்த வழி போகுது. மற்ற வழிகள்லாம் நான் சுற்றி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இதை தவிர வேறு வழியே கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு ஆண்டி இருந்தாங்க. இப்போல்லாம் கால் சென்டர் அப்படிலாம் இருக்குது இல்லையா, அந்த ஆண்டி சொல்கிறாங்க நிறைய பேருக்கு இதில் பிடிக்கிறது இல்லை. இதெல்லாம் இருக்கிறது எலக்ட்ரானிக்ஸு, கம்யூனிகேஷன் துறை, தகவல் தொடர்பு துறை அப்படிலாம் வளர்ந்து வர்றது இதுமாரி ஓல்டீஸ்க்கு பிடிக்கிறதில்ல. அதில் அந்த ஆண்டி என்ன சொன்னாங்க, கால் அப்படின்னு வந்தால் இப்போ நான் ஒரு கால் சென்டரில் வேலை செய்கிறேன்னா நான் ஒரு கால் கேர்ள் தானோ. அந்த ஆண்டி சொல்கிறாங்க கால்னு வந்தாலே அது கால் கேர்ளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு கால் சென்டரில் போய் நீங்கள் ஒரு ஒய்ஃபை தேர்ந்தெடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அந்த குடும்பம் பிரியறதுக்கு வாய்ப்புகள் 99% இருக்குதுன்னு அந்த ஆண்டி சொன்னாங்க. ஸோ இப்படி நிறைய அப்படி இருந்தாலுமே கூட நான் என்ன சொல்கிறேன், எல்லோரும் விசுவாசியாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் விசுவாசியாக இருக்கணும். உங்களுடைய பார்ட்னர் அவிசுவாசியாக இருக்கலாம். அவங்களுக்காக நீங்கள் முழு மூச்சாக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அவங்கள நலமல்லாத வழியில் நடக்க சொன்னாலும், உங்களோட பெரியவங்கள இருந்தாலும், அதிகாரம், பணம், பலம் பெற்றிருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு கீழ்ப்படியக்கூடாது. கர்த்தருக்கு முதல் இடம் நீங்கள் கொடுத்து கர்த்தரை முன்வைத்து நீங்கள் இப்போ நான் கண்டிப்பாக தூதர்கள் உங்களுக்கு உதவி செய்ய வருகிறார்கள். உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். யுத்தம் கர்த்தருடையது. இது என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் அனுபவிச்சிருக்கேன். சாட்சியாக நான் சொல்ல விரும்புகிறேன்.